அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. எதை பேசுகிறது என்ன அப்படி தெரியல. டென்ஷன் அதிகமானால் சுகர் இருக்கிறவங்களுக்கு, பிபி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிக ப்ராப்ளம் தான் வரும். ஹெல்த் ப்ராப்ளம் வரும். பிபி இருக்கிறவங்களுக்கும் டென்ஷன் அதிகமாக, அவங்க ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் அதிகமாக ஆயிடுவாங்க. நான் அந்த டென்ஷன் ஆகிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நார்மலாக தான் இருக்கிற மாதிரி தோணுது சைக்காலஜி டேப்லெட் போடுறதுனால. ஆனால் அதையும் மீறி அந்த டென்ஷனை மைண்டுக்குள்ளே ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகி சுகர் ஏறிடுது. சுகர் ஏறிச்சுன்னா கை காலில் ஓஞ்சி போயிடுது. தைராய்டு இது அதெல்லாம் சேர்ந்து ஓஞ்சி போய் கை பாருங்களேன், தோல் மாதிரி எப்படியே ஒன்றுமே இல்லைங்க. இப்படி தோலாக தொங்கிடுது. இதெல்லாம் சதப்புத்தமே இல்லை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மசில்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. எந்த இடத்துல தொட்டாலும் சுருங்கி போய் கிடக்குது கை காலெலாம். மூஞ்சி ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தெரியுது. என்ன பண்ணுறது, எது சொல்கிறதுக்கும் என்னால் முடியலைங்க. எதை பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இந்த யூடியூப்பில் வேறு வீடியோ போட்டோம்னா ஃபுல்லாக போய் இங்கிலீஷ்லேயே பேசுதாம்மா. என்னை கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டு, நான் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லலாம். அந்த சேனல் எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல்லையும் சொல்லியிருக்கிறேன். போட்டால் நல்லா போய்கிட்டு இருந்த சேனல் அப்படி கிடக்குது. நம்ம என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. செட்டிங் நம்ம அவங்க மொபைலில் மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கேட்டதுக்கு பார்க்குறாங்க பாருங்களேன். அவங்க மொபைலில் தமிழ் மாற்றிக்கிட்டாங்கன்னா தமிழில் வரும் அப்படின்னாங்க. ஆனால் என்னோடய இது இன்னொரு மொபைலில் இருக்கா அது மாற்றி பார்த்தோம்னா அது தமிழில் தான் வருது. ஒரு சில பேர்த்துக்கு தமிழில் போகுதுங்க, ஒரு சில பேர்த்துக்கு போகிறதே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் வந்தது அந்த வீடியோ பார்க்குற வேலை கூட இல்லை. என்ன நமக்கு தெரியுது, காட்டுதில்ல. சும்மா 2 பேஜ் பேசுனா ஐயோ என்ன இப்படி இங்கிலீஷ் வரும்னு கட் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் தான் அப்படி தான் இங்கிலீஷில் எந்த பேசி நம்ம என்ன பார்க்க போகிறோம். இதை யூடியூப்காரங்க பண்ணணுமா இல்லை நம்ம பண்ணணுமா எனக்கு ஒன்றும் புரியல. அதை எப்படி மாற்றுறதில்ல. செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அவங்க மொபைலில் மாற்றணும். மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க தமிழா இங்கிலீஷ். ஆனால் அதில் நம்ம தமிழ் கொடுத்துட்டா சரியாக போச்சு மாறிக்கும் அப்படிங்கிறாங்க. அது எல்லோரும் கொடுத்தா தான் நான் அதை பார்த்துட்டு என்னத்தை போய் நான் சொல்லி என்ன பண்ணுவாங்க. அதை போய் பார்த்து நம்ம என்னடா பண்ண போகிறோன்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு டீப்பாக ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் அவன் பார்த்தா கொஞ்ச நாள் மனசில் சந்தோஷப்படணும். அந்த மாதிரி இருந்தால் வேணால் நம்ம சொல்லலாம். நம்ம எதுவுமே நம்ம என்னமோ சொல்லுவாங்கள்ல, செத்தவங்களுக்கு வத்தலை கொடுத்த மாதிரி அந்த மாதிரி போகுது என் வீடியோ பேசுறதில்ல. நீ என்கிட்ட என்ன முடியாமல் இருக்குதோ எது பண்ண முடியல பேசுவேன். இப்போ ரொம்ப உடம்பு ப்ராப்ளம் வந்ததுனால எங்கள் பொண்ணு கூப்பிடுது. இப்போ காலையில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தது, சுகர் ஹெவியாக வருதுங்க. என்னால் அதை கண்ட்ரோல்னு ஆட்டோமேட்டிக் எகிரிடுச்சு. ஒன்றுமே எவ்வளோ இன்சுலின் ஊசி போடுறேன் எது போடுறது போட்டாலுமே குறையில அப்படியே தான் இருக்குது. சாப்பிடாம இருந்தாலும் ஏறிக்கிட்டு இருக்குது சுகர். எங்கேருந்து வந்து மசில்ஸில் அந்த நுரையீரல் இதிலெல்லாம் போய் சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்சம் கூட இன்சுலின் சுரக்காமல் போயிடுச்சு போல் இருக்குது. ரொம்ப வலிங்க, பாடி ஃபுல்லாக பெயின் வந்து நான் பொறுக்கவே முடியாது. செத்துடலாமான்னு தோணும். என்ன பண்ணுறது, ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கையான்னு தோணும். இன்னொரு முடிவு எடுக்கிறது, என்னை நம்பி 3 பூனைக்குட்டி ஒன்று போயிடுச்சு. இப்படி புலம்பியே இதில் நான் விட்டு போட்டு எங்கள் போய் சென்னையில் எங்கள் பொண்ணு வீட்டில் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதுக்கு யார் சாப்பாடு ஓடுவா, அதை எப்படி வளரும். சரிங்க, பார்க்கல, ரொம்ப டயர்டாக இருக்குது, படுக்கிறேன், அப்புறம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.